அண்ணே, தளபதி விஜய் அண்ணே, தூங்குனது போதுங்கண்ணே, ஏந்திரிங்கண்ணே. அண்ணே, தூங்குனது போதுங்கண்ணே, ஏந்திரிங்கண்ணே. அண்ணே, எப்பண்ணே ஏந்திரிப்பீங்க நீங்க? ஊர்ல இருக்கவங்க ஃபுல்லாக உங்கள் படம் பிரச்சனை, உங்கள் படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஊரில் இருக்கவங்க ஃபுல்லாக சண்டை போட்டுட்ருக்காங்கண்ணே. உங்கள் ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் அவங்க போய் சிவகார்த்தியின் ஃபேன்ஸும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் திமுக கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஊரில் போகிறவங்க வரவங்க கிட்டலாம் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. இந்த விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது உங்கள் ஃபேன்ஸு. ஆனால் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்களும் சரி, உங்கள் கட்சியிலும் சரி, எவருமே எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் இருக்கீங்களேண்ணே. ஒரு கரூர் விஷயத்துக்கு நீங்கள் பண்ணீங்களேண்ணே, ஒரு மாதம் போய் தலைமறைவானீங்களேண்ணே, அதே மாதிரியே இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறீங்களேண்ணே. சரி, கரூர்லையாவது மக்கள் வந்தாங்க, இறந்துட்டாங்க, ஏதோ அசம்பாவிதம் நடந்துச்சு, ஸோ ஏதோ ஒன்று மன உளைச்சல் இருப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க, புதிய கட்சி அப்படின்னு ஒரு 10% கூட ஏற்றுக்க முடியாது தான். பட் 10% ஏதோ ஒத்துக்கலாம். சரி வீடு, புது கட்சி என்ன பண்ணுறதுன்னு தெரில, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் சென்சார் போர்டு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணே உங்கள் படத்துக்கு. இதுக்கு காரணம் பிஜேபி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை கண்டித்து எந்த ஒரு அறிக்கையும் வரல, எந்த ஒரு உங்கள் நிர்வாகிகள் யாரும் அந்த வெளியே தலைமறைவு, அதாவது வெளில வந்தால் கண்டிப்பாக மைக்கை போட்டு கேட்டுருவாங்க. கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் எதிர்த்தோ தப்பாவோ பேசிட்டோம் அப்படின்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுல தள்ளி போட்டாங்கன்னா 500 கோடி பிஸ்னஸ்ஸு, இது எப்படி விட முடியும் அப்படின்னு ஒரு நிர்வாகியும் வெளில வரல. நீங்கள் சும்மாவே வரமாட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு அறிக்கையாவது வரும், ஒரு வீடியோ எதுவும் கிடையாது. அறிக்கை வீடியோ எதுவும் வரல. அன்னை வந்து வழக்கம் போல் சைலண்ட் மோடு. ஆனால் அண்ணன் என்ன பில்டப் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படிம்பாரு அண்ணன். ஆனால் அவர் பிரச்சனைக்கே அவருக்கு உரலும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அமைதியாக போய் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் பிரச்சனைக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நாளைக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி நிதி வாங்குறது, சண்டை போட்டு உரிமையை வாங்குறதுலாம் எப்படி நீ பண்ணுவ? சரி, நீ கேட்குறது எப்படி பண்ணுவ? உன் படத்தையே உன்னால் ரிலீஸ் பண்ண முடியல. சரி, ரிலீஸ் பண்ண முடியாததுக்கு ஒரு கண்டன அறிக்கை, ஒரு இது எதுவுமே இல்லையேண்ணே. செவனேன்னு நீ பண்ணி தூங்கிட்டு இருக்க, ஒரு நிர்வாகிலாம் தூங்கிட்டு இருக்கான். இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டை உன்ட்ட கொடுத்தா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலாம் நீ அப்பயும் தூங்கிட்டு தானே இருப்ப. நல்லா தெரியுது, இதுலேருந்து தெரியுது உனக்கு எந்த அளவுக்கு மான ரோசம், சூடு சொரணை இருக்குன்னு உன்னோட நடவடிக்கையை பார்த்தாலே தெரியுதுண்ணே. நீ இருண்ணே, உன்னை நம்புறது ஒரு கூட்டம் இருக்குது, அது வரைக்கும் நீ சந்தோஷமா இருண்ணே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.